வருகிற அருமையான செல்வகுமார் சுதன் டீமுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்ம எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் நடத்தி கொடுக்கத்தக்கதாக ஆமென். நமக்குள்ள ஒரு மனதின் ஆவியை தேவன் தந்து ஆமென். இந்த விலையேறப்பட்ட இந்த பரிசுத்த ஆராதனையிலே தேவ ஆவியானவர் நம்மோடு கூட நம்ம நடத்தத்தக்கதாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கணும். ஆண்டவரே, நீங்க எங்களோட நீங்க தூரமா போக கூடாது. ஆண்டவரே, நீங்க எங்களோடு கூட தான் இருக்கணும். உங்களுடைய பிரச்சனை எங்களோடு கூட தான் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளுங்களில் நம்முடைய சமூகத்திலே கூடி வந்த நோக்கத்தை அறிந்து எங்களை நீர் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அவரை பார்த்து கேளுங்க. கர்த்தர் நமக்கு நன்மையானவைகளை செய்வார். வரும்போது வெறுமையோடு தான் வந்திருக்கிறோம், ஆனா போகும்போது நிறைவோடு கூட ஆமென் விடுதலையோடு கூட ஆசீர்வாதத்தோடு போகத்தக்கதான கிருபைகளை தேவன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இந்த நாள் ஒரு பாக்கிய நாளாய் தேவன் மாற்றப் போகிறார். ஆமென். இந்த நாள் விடுதலை நாளாக தேவன் மாற்றப் போகிறார். இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக தேவன் மாற்றப் போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஆமென். ஆராய்ந்து முடியாத காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு நாளும் ஒரு பொழுதும் குறைவில்லாமல் ஆமென் நிறைவான பலனோடு கூட அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படும்படியாக தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. வரக்கூடிய தேவ பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணுமா? ஆமென். ஆண்டவரே, வந்து கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளைகளை குடும்பமா கொண்டு வாங்க. ஆண்டவரே, அவள் பிரயாண தடங்கள் வராதபடிக்கு, பிரயாணத்துல எந்த தடையும் ஏற்படாதபடிக்கு நீர்மடைய பிள்ளைகளை ஆண்டவரை பாதுகாத்து கொண்டு வாங்க. ஆண்டவரே, அவளுக்கு அநேக தடைகளை உறவுகள் மூலியமாக, கிராமத்தில் மூலியமாக, அந்த எல்லையின் மூலியமாக பல தடைகள் உண்டாயிருக்கும். அத்தனை தடைகளையும் தேவனாகிய கர்த்தர் நீக்கி அவர்களை பரிசுத்த சமூகத்திலே தேவன் கொண்டு வரத்தக்கதாக ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, தேவ பிள்ளைகளை கொண்டு வாங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, அவர்கள் எந்த விதத்திலையும் இந்த நாளை வீணாய் கழிக்காதபடிக்கு, இந்த நாளை அசட்டை பண்ணாதபடிக்கு, இந்த நாளை உதாசீனப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே, இது கர்த்தருடைய நாள், இது மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று வசனத்தில் தேவன் சொல்லி இருக்கிறார். அதே போல இந்த நாளை உதாசீனப்படுத்தி ஆமென் இந்த நாளை ஆண்டவரே அசட்டை பண்ணி இந்த நாளுக்குரிய கணத்தை கொடுக்காதபடிக்கு சுயமாய் மாம்சமாய் செயல்படுகிற மக்களை கொண்டு வாங்க. ஆண்டவரே, அவர்கள் வேற எந்த இடத்துல போனாலும் திருப்தி இருக்க கூடாது, எந்த இடத்துல போனாலும் நிம்மதி இருக்காது. ஆமென். தேவ சமூகம் தான் ஒரு நிலையான இளைப்பாறுதலை கொடுக்கிற ஒரு பரிசுத்த ஸ்தலமாய் இருக்கிறது. ஆகவே தேவனே, உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வாரும். ஆண்டவரே, நாங்க எல்லாரும் ஒருமித்து உம்முடைய சமூகத்திலே காத்திருக்க, பரலோகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை மகிமையை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும். ஆண்டவரே, எங்கள் சரீரத்தில் இருக்க எல்லா வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே விலகி போகத்தக்கதாக ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தில் அத்தனை வியாதிகளும் ஆமென் ஆமென் இந்த ஆராதனை முடிவதற்குள்ளாக எல்லா பலவீனத்தின் ஆவிகளும், சோர்வின் ஆவிகளும், ஆமென் நடக்க முடியாத, ஆமென் பேச முடியாத எல்லா விதமான பலவீனத்தின் ஆவிகளையும் ஆண்டவராக இயேசு ஆமென் முற்றிலுமாக நீக்கி போடத்தக்கதாக நான் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தர் மனுஷனால கூடாததுதான், ஆனா தேவனாலே எல்லாம் கூடும் 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 கூடும். தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இயேசுவாலே கூடாதது உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை கொண்டு ஆமென் உங்களை கொண்டு என்னை கொண்டு பெரிய காரியங்களை தேவன் செய்ய போகிறார். ஆமென். அவர் நம்மத்திலே வாசம் பண்ணுகிறார். அவர் நம்மோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த காலை நேரத்தை மகிமை நேரமாக தேவன் மாற்றி கொடுக்க போகிறார். ஆமென். சமாதானத்தின் நேரமாக, ஆமென் அன்பின் நேரமாக, ஆசீர்வாதத்தின் நேரமாக, ஆண்டவரே பரிசுத்த நேரமாக தேவன் மாற்றி கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியத்திலையும் தேவனுடைய கரம் கூட இருக்கத்தக்கதாக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, ஆமென் இந்த பகுதியிலே நடக்கிற அனைத்து சபைகளிலும் தேவ ஜனங்கள் தேவ சபைக்கு போகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வீட்டில இருந்து நேரத்தை வீணடிக்காதபடிக்கு அவர்கள் அங்கங்கு இருக்க சபைகளுக்கு ஆமென் பிரயாணத்தில் வேறு தூரமா போனால் அங்கங்க சபைகளுக்கு போய் தேவனை ஆராதிக்க, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கத்தக்கதாக, இயேசுவானவர் அவர்களை பார்க்கத்தக்கதாக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? இயேசுவே, உமக்கு நன்றி சொல்லுங்க. நாங்க பாடுகிற பாடல் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் கூடி வந்த நோக்கத்தை அறிந்திருக்கிற தேவனே, எங்களுடைய ஆமென் விசுவாசத்தின் அடிப்படையிலே எங்களுடைய ஆண்டவரே ஆராதனையை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய கரத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்பும். ஆண்டவரே ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி.
இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த வாரம் பொழுது நடத்தினீங்களே, பாதுகாத்தீங்களே, சுகத்தை கொடுத்தீங்களே, பலத்தை கொடுத்தீங்களே, பிரயாணத்தை ஆசீர்வதிச்சீங்களே ஆண்டவரே. உமக்கு நன்றி. உணவு உடுக்க உடையும் இருக்க இடமும் கொடுத்தீங்களே, உங்களுக்கு நன்றி. ஆராதிக்க சபையை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா ஆண்டவரே. உமக்கு நன்றி. ஊழியம் செய்யும்படியான கிருபையை தந்தீங்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல குடும்பத்தை கொடுத்தீங்களே, நல்ல மனைவி பிள்ளைகள் கணவனை கொடுத்தீங்களே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி. இந்த கால நேரத்தில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. இப்பொழுதும் கூட இந்த பரிசுத்த ஆராதனை பாடப்பட்டிருக்கிற பாடலை உம்முடைய கரங்களுக்குள்ளாக கொண்டு வருகிறோம். நீங்க எங்களுக்கு நல்ல பாட்டு சொல்லித்தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வழி நடத்துதல் படி நாங்கள் பாட கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே பாடல் பகுதி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஜெப பகுதி ஆசீர்வதிங்க, ஆராதனை பகுதி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டு சிறப்பு பாடல் பகுதியை ஆசீர்வதிங்க, வசன பகுதி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. காணிக்கை பாடல் ஆசீர்வதிங்க தகப்பனே. அதை தொடர்ந்து தேவனுடைய வசனங்களை ஆண்டு தியானிக்க பகுதியை நீங்க ஆசீர்வதிங்க. சண்டே கிளாஸ் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மெசிக் போடுறவங்க, சிஸ்டம் போடுறவங்க நம்முடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்கிறோம். எல்லாரையும் நம்முடைய சமூகம் ஆண்டவரே ஆண்டவரே மூடிக்கொண்டு இந்த ஊழியத்திலே கனமான ஊழியத்தை மகிமை செய்ய கிருபை தாங்கப்பா. உங்களுடைய சுயம் வெளிப்படாதபடிக்கு உங்களுடைய நாம மகிமைப்படுவதற்கு எங்களை ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, தாழ்த்துகிறோம் அப்பா. இப்பொழுது வந்து கொண்டிருக்க அருமையான தேவ ஊழியர்களை சீக்கிரமாய் கொண்டு வரும் ஆண்டவரே, கொண்டு வரும் ஆண்டவரே. அதுபோல என்னுடைய சபை குடும்பங்களையும் நீர் பாதுகாத்து சீக்கிரமாய் கொண்டு வரும் ஆண்டவரே. அவர்கள் சரியான நேரத்தில் தேவ சமூகத்திலே, தேவ ஆலயத்திலே கூடும்படியாக கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பிரயாண தடைகள் ஒன்று வராதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அவருடைய பிரயாணங்களிலே தேவ ஆவியானவர் கூட இருந்து நீங்க அற்புதங்களை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. கால தாமதத்தை ஆண்டவரே தடுத்து சீக்கிரமாய் உங்களுடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிலைநிறுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உங்களுடைய சமூகம் எங்களுக்கு நித்திய பேரின்பமாய் ஆனந்தமாய் மாறுவதாக ஆண்டவரே. எங்கள் வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் அற்புதங்களை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நீ கொண்டு வந்த அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. உங்களுடைய நாம மகிமைப்பட போறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துக்கிறோம், உங்களுடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்கிறோம். மீதியான நேரம் ஒவ்வொன்றிலும் உங்களுடைய கரம் இருப்பதற்காக நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தயவுசெய்து உட்காருவோம். தயவுசெய்து கோயர் பிள்ளைங்க, தயவுசெய்து உங்களுடைய மைக்கை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, அவங்க மைக்கை அவங்க செக் பண்ணிக்கோங்க. Hallelujah. Hallelujah. Jesus. Hallelujah. 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 Jesus. Hallelujah. 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 Amen. முதல் பாடலாக 501வது பாடல் நம்முடைய பாடல் புத்தகத்தில் ஐநூற்று 501வது பாடல் 501 தெரிந்த ஒரு பாடல். Hallelujah. சீக்கிரம் மாற்றி Hallelujah. ஓகே. 501வது உண்மை நம்பி வந்து வெட்டப்படுது. நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயவென்னை கைவிடல. வேறு கையால் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வேறு கையால் நான் கடந்து வந்தேன்.
வந்தவங்க ஒரு காலம் ஒருபோது வெட்கப்பட்டே போறதே கிடையாது. ஹல்லேலூயா. சிலர்கள் வந்து மனிதர்கள் நம்பித்தான், மருத்துவர்களை நம்பித்தான் வெட்கப்பட்டு போயிடுறாங்க. ஆனா இயேசுவை நம்பி ஒரு காலத்துல யாரும் வெட்கப்பட்டு போகவே முடியாது. தேவன் அவ்வளவு நம்மளை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை விசாரிக்கிறதுக்குனே அவர் அவ்வளவு பிரயாசப்படுறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொருவரையும் ஹalleluya. வேதத்துல நீங்க பார்க்கும்போது பலவீனமானவங்க அவங்களெல்லாம் தேவன் விசாரிக்கிறார். அந்த மாதிரி விசாரிக்கிற ஒரு தேவனை நீங்க பூமியில பார்க்கவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு போகும்போது விசாரித்து அவங்களுக்கு வேண்டிய ஆகாரங்களையும் மற்ற பொருட்களையும் அவங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களையும் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால கவலைப்படாதீங்க, உங்களை விசாரிக்கிற தேவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட என் நினப்பாவை இருக்கவரே தென்னு ஒரு பாடல் உங்களுக்கு தெரிஞ்ச டிவியில் நீங்கள் உங்களுக்கு பாடத்தில் டிவியில் தான் நீங்கள் பார்க்கணும். அந்த பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். நினைப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தையை கொடுத்தவரே, ஆபிரகாம நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தையை கொடுத்தவரே, ஆபிரகாம நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவர். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. தாவீத நினைச்சவரை கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேல நினைச்சவரை
வாழ்க்கையில் என்னுடைய அனுபவத்தில் உறவுகள்லாம் நம்ம நினைக்கவே மாட்டாங்க. சரிங்களா? தேவன் ஆண்டவராக இயேசு நம்மளை நினைக்கிறவராக இருக்கிறார். எப்படி நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, லாசரு இறந்தது அவருக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். ஆனால் அவருடைய மைண்டு அவருடைய நினப்பெல்லாம் லாசரு மேலே தான் இருக்கார். வர்றார், செத்து போனான்னு தெரியும் அந்த வீட்டுக்கு வர்றார். அப்போ அவருடைய நினப்பெல்லாம் அங்கே தான் இருக்குது. என்னுடைய நண்பன் இறந்துட்டாரு, அவர் உயிரோடு மீட்கணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமாக இருக்குது. அதனால் நம்மளால ரொம்ப நினப்பாக இருக்கிறவங்க உறவுகள் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்ம மேலே அவ்வளோ நினைப்பாக இருக்கார். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம தவறவே மாட்டோம், விலகவே மாட்டோம், அவரை சார்ந்தே இருப்போம். சரிங்களா? கடைசியாக ஒரு பாடலை பாடி நம்ம ஆராதனைக்கு போகிறோம். கடைசியாக ஒரு பாடல், நம்புங்கப்பா என்ற ஒரு பாடலை பாட்டுமாப்பா. நம்புறப்பா உங்களை நம்புறப்பா, நம்புறப்பா உங்களை நம்புறப்பா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்புறப்பா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்புறப்பா, நம்புறப்பா உங்களை நம்புறப்பா, நம்புறப்பா உங்களை நம்புறப்பா, குழியில போட்டாலும் நம்புறப்பா, பழிகளை சொன்னாலும் நம்புறப்பா, குழியில போட்டாலும் நம்புறப்பா, பழிகளை சொன்னாலும் நம்புறப்பா, என் தேவனே என் ஜீவனே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்புறப்பா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்புறப்பா, நான் நம்பும் கிழகமே, நான் நம்பும் துருகமே, என் நம்பிக்கைக்கு உரியவர் நீரே, என் நம்பிக்கைக்கு உரியவர் நீரே, நம்புறப்பா உங்களை நம்புறப்பா, நம்புறப்பா உங்களை நம்புறப்பா, யார் என்னை வெறுத்தாலும் நம்புறப்பா, யார் என்னை தள்ளினாலும் நம்புறப்பா, யார் என்னை வெறுத்தாலும் நம்புறப்பா, யார் என்னை தள்ளினாலும் நம்புறப்பா, என் தேவனே என் ஜீவனே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்புறப்பா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்புறப்பா, நான் நம்பும் கிழகமே, நான் நம்பும் துருகமே, என் நம்பிக்கைக்கு உரியவர் நீரே, என் நம்பிக்கைக்கு உரியவர் நீரே, நம்புறப்பா உங்களை நம்புறப்பா, நம்புறப்பா உங்களை நம்புறப்பா, ஜபத்தை கேட்டீரே நம்புறப்பா, ஜெயத்தை தந்தீரே நம்புறப்பா, ஜபத்தை கேட்டீரே நம்புறப்பா, ஜெயத்தை தந்தீரே நம்புறப்பா, என் தேவனே என் ஜீவனே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்புறப்பா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்புறப்பா, நான் நம்பும் கிழகமே, நான் நம்பும் துருகமே, என் நம்பிக்கைக்கு உரியவர் நீரே, என் நம்பிக்கைக்கு உரியவர் நீரே, நம்புறப்பா உங்களை நம்புறப்பா, நம்புறப்பா உங்களை நம்புறப்பா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்புறப்பா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்புறப்பா, நம்புறப்பா உங்களை நம்புறப்பா, நம்புறப்பா உங்களை நம்புறப்பா, குழியில போட்டாலும் நம்புறப்பா,
நம்பியே நம்பிக்கிறது உறவு வச்சுக்கோங்க. என்னுடைய ஐசியம் உறவுகள் தேவை எல்லாம் ஒருவரோடு களப்படுத்தலாம். ஆனா நம்பிக்கைக்கு உரியவர் நம்பத்தக்கவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஹல்லேலூயா. ஆமா, அது தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், கூட பிறந்தவர்களாம், யாரை வேணாலும் உறவு வச்சுக்கோங்க, யாரை வேணாலும் சேர்த்துக்கங்க, யாரை வேணாலும் பழையுங்க, தப்பே கிடையாது. ஆனா நம்பி மட்டும் ஏமாந்துறாரு. ஹல்லேலூயா. நிறைய பேர் அப்படிதான் நம்புறது. ஒரு காசு கொடுத்தா உங்களை வந்துடும் அப்படின்னு முதலீடு பண்றது, அதுல கடைசியில அம்போன்னு போய் உட்கார்ந்துக்கிறது. உங்களை நம்பினேன் அவங்கள நம்பினேன் இல்ல, எல்லாம் ஏமாத்துக்காரங்க. இயேசுவை நம்பினவர்கள் ஒரு காலத்திலும் ஒரு போதிலும் வெட்கப்பட்டு நின்னதே கிடையாது. அதை இயேசுவை நம்புறவங்களா வாழ பழகிக்குங்க. நீங்க அவங்கள நம்பினேன் இவங்கள நம்பினேன், அவங்க மோசம் பண்ணாங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. இயேசுவை நம்பி உன்னை இயேசுவை மோசம் பண்ணியிருக்காரு சொல்லுங்க பாப்பா. முடியாது. இயேசு நீதி உள்ள தேவன். இயேசு ஒருவரையும் ஏமாற்றின தேவனே கிடையாது. என் நம்பிக்கைக்குரியவர் அவர் தாங்க. அவர்கிட்ட வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை நிச்சயமாக விசுவாசத்துல இன்னும் பெரிய காரியங்களாக மாற்றுவார். நம்ம எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்க போறோம். முடியாதவங்க உட்காந்துக்குங்க, முடிஞ்சவங்க மட்டும் எந்திரிச்சு. ஹல்லேலூயா. தேவனை ஆராதிப்பதற்கான நேரத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவரை நம்புறவங்க, ஹல்லேலூயா, அவரை ஏற்றுக்கொண்டவங்க, அவருக்காக எழுப்பி நிற்கிறவங்க, சாட்சி நிற்கிறவங்க, ஹல்லேலூயா. என் நம்பும் தேவன் அவர்தான், என் கேடகம் அவர்தான், என்னுடைய உயர்ந்த அடைக்கலம் அவர்தான். அவரை நம்பியிருக்கேன் நான் இயேசுவை நம்பி வந்திருக்கேன். ஹல்லேலூயா. என் சொந்தம், என் உறவு, ஹல்லேலூயா, இவைகளை காட்டிலும் இயேசு மேலானவர். ஹல்லேலூயா. என் உறவுகளை காட்டிலும் சொந்த பந்தங்களை காட்டிலும் இயேசு மேலானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களா? போன வாரம் பொழுது இயேசுதான் என் குடும்பத்தை நடத்துறான்னு சொல்லி நம்புறீங்களா? போன வாரம் பொழுது என்னை பாதுகாத்தார் இயேசுதான் நம்புறீங்களா? நம்புறவங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கைக்கு உரியவர் அவர் தாங்க, இயேசுதாங்க. உங்கள் நம்பிக்கைக்குரியவரே இயேசுதாங்க. ஹல்லேலூயா. ஆமே. யாரையோ முன்னால வச்சுக்கிட்டு, யாரையோ நம்பிக்கிட்டு, யார் பின்னாலையோ போயிட்டீங்களே, இது நியாயமா? ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவை நம்பக்கூடியவங்களுக்கு வேற யாரையும் நம்பிக்கிட்டு, இயேசு பின்னால போக முடியாது, வேற ஆள் பின்னாடி போய்கிட்டு. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவை ஒரு நாள் விட்டுறாதீங்க. நான் சொல்றேன், உறவுகளா அதெல்லாம் வேண்டாம். ஹல்லேலூயா. அதனால நம்பி நம்ம ஏமாந்து போய்தான் மிச்சம். ஹல்லேலூயா. ஆனா இயேசுவை நம்பினவர்கள் ஒரு கால் ஒருபோது வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஆமென். அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இயேசுவை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைஞ்சிச்சுங்க. நீங்க அவரை தேடல, அதனால தான் உங்க பாடு, பிரச்சனை, போராட்டம், பலவீனம். இயேசுவை தேடல. ஹல்லேலூயா. கடன் பிரச்சனை, இததான் இயேசுவை தேடினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. வாழ்க்கையில நீங்க உயர்ந்ததா இருப்பீங்க, வாழ்க்கையில செழிப்பா இருப்பீங்க. ஹல்லேலூயா. நீ மனுஷனை நம்பி மனுஷனால ஓடி வெட்கப்பட்டு தலை குடிஞ்சு நிற்படி. ஹல்லேலூயா. ஆமென். உன்னுடைய விசுவாசம் யார் மேல இருக்கு? இயேசு மேல இருக்குது. இல்ல, இயேசு மேல கிடையாது. சும்மா நடிக்கிறோம். இயேசு மேல இருக்க மாதிரி நடிக்கிறோம். கடன்காரனையும் தண்டல்காரனையும், ஹல்லேலூயா, உலக மனுஷனையும் உலக மனுஷியும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அரசாங்கத்தை நம்பிட்டு அரசாங்கம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு அரசாங்கம் ஹெல்ப் பண்ணாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது கொடுக்குமா? ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாவது கொடுக்குமா? இல்லைன்னா நம்முடைய ஊர் தலைவர் ஏதாவது செய்வாரா? நம்ம கவுன்சிலர் ஏதாவது செய்வாரா? இப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லை, இயேசு செய்யறது போல யாரும் செய்ய முடியாது. ஆனா நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க, உலக மனுஷன் ஏதாவது செய்வானா? உலக மனுஷன் வந்து எப்படியா பிடுங்கலாமா? ஏதாவது பொய்ய சொல்லி, ஆமென், ஏதாவது பித்தலாட்டம் பண்ணி பணத்தை உருவலாமா? அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீ மனுஷன் பித்தலாட்டம் பண்ணலாம், பொய் சொல்லலாம், ஆமென், பணத்தை புரிதுறதுக்கு நீ என்னென்னமோ ஐடியா பண்ணலாம். ஜெயிக்க மாட்டீங்க, வாழ்க்கையில ஜெயிக்க மாட்டீங்க. இயேசுவை நம்பி இயேசு பின்னால போய் பாருங்க. உன் வாழ்க்கையில அடைபட்ட வாசலை கர்த்தர் திறப்பார். ஆமென். மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். இயேசுவை நம்பி போணும். இயேசுவை நம்பி போடுங்க. ஹல்லேலூயா. மூடிதான் இருக்கும், திறப்பார் ஆண்டவர். அடைஞ்சுதான் கிடக்கும், உடைப்பார் அவரு, உடைப்பாரு. ஆமென். வாக்குத்தத்தம் அப்படிதான் சொல்லுது. ஆனா நம்ம வாக்குத்தத்தத்தை யாரும் மதிக்கிறான்? யாருங்க வாக்குத்தத்தம் மதிக்கிறான்? ஆமென்.
மனசு என்ன சொல்லுதோ, ஆமென், உள்ள என்ன சொல்லுதோ அதன்படி ஓட கத்துக்கிட்டோம். அதனால தான் தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், உபத்திரவங்கள், ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவை சார்ந்து இயேசுவை நம்பி வாழ்ந்து பாருங்க, கர்த்தர் உன்னை மேன்மையா தான் வைப்பாரு. நான் சொல்லுவேன், நான் சாட்சிங்க. அது எந்த உறவும் என் பின்னால நான் வச்சிருக்கல, எந்த சொந்த பந்தத்தையும் என் பின்னாடி வச்சிருக்கலங்க. ஹல்லேலூயா. அவங்களாம் அற்பமாய் தூசியா வச்சிருக்காங்க, என் இயேசு ராஜாவை என் முன்னால வச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எந்த சொந்த பந்தத்து முன்னால ஒரு நாள் நிக்க மாட்டாங்க, இயேசு முன்னால நிற்பேன். அதெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு புரியும், நீங்களே பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் என்னை படைத்த தேவன் உயிரோடு இருக்கிறார். என்ன அவர் நடத்தலைன்னா உங்களை எப்படி நடத்துவார்? ஹல்லேலூயா, ஆமென். நடத்துவார் சதா காலங்களிலும் நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்னைக்கு உயிரோடு இருக்காருங்க. ஆமென். உங்களை நோக்கி பார்க்கிறாருங்க. அவர் உன்னை உள்ளத்தின் காரியங்களை ஆராய்ந்து அறிகிறாருங்க. அவரை நோக்கி பாருங்க. இந்த காலை நேரத்துல ஆமென், அவங்க வருவாங்க, யாரும் வர மாட்டாங்க. நீ விழுந்து கிடக்கும் போது ஒருத்தர் தூக்க மாட்டாங்க, இயேசுதான் தூக்குவார். ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுங்க வாயை திறந்து. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ நடக்கிற பாதை அக்கினியை போல தாங்க தெரியும். ஆமென். அக்கினிதான் நடக்கணும் இல்லையே. ஆமென். உனக்கு ஒண்ணு ஹல்லேலூயா நல்ல சோபா செட்ல ஒண்ணு நடக்க வைப்பாரு, பஞ்சு மெத்தையில படுக்க வைப்பாரு. நினைக்காத, எதிர்பார்க்கிற பஞ்சு மெத்தை கிடைக்குமான்னு. பஞ்சு மெத்தைக்கு ஆசைப்படாத, அக்னியை ஆசைப்படு. அக்னியில் நடந்தா தான் பஞ்சு மெத்தை கிடைக்கும். அக்னியிலே நடக்காம ஏன் பஞ்சு மெத்தையில படுக்கணும்னு நினைக்க ஆசைப்படுறது முட்டாள்தனம். நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறாங்க, பஞ்சு மெத்தையில படுக்கணும், பஞ்சு மெத்தையில கிடக்கணும் அப்படின்னு. பஞ்சு மெத்தை உனக்கு சுகத்தை வேணா கொடுக்கும், ஆனா ஹல்லேலூயா ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஆமா, கைக்கு தலைவாணி, காலுக்கு தலைவாணி, ஆமே, உன் முதுகு கூட தலைவாணி வச்சுக்கோ, ஆனா சுகமா தூங்குவ. பஞ்சு மெத்தையில அக்னி வேணும்னு கேடு. ஏன்னு கேட்டீங்கன்னா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்னியை விரும்பினாங்க. அதனால அழிஞ்சு போகலங்க. அக்னியில் இருந்து ஹல்லேலூயா தேவன் அவர்களை ராஜாவுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தி வைத்தார். அக்னினா நடக்கிறது பயப்படுறீங்க, ஆமென். ஹல்லேலூயா. நோவுது. ஹல்லேலூயா. ஏசு அக்னி நடந்து பாரு, கர்த்தருக்கு முன்னால வச்சு ஆசீர்வாதத்தை நீங்க பாப்பீங்க. ஏன்னா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஒரு முன்மாதிரி. பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லாத்தையும் அக்னி நடக்கும் என்று ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அல்லது அக்னியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றுமில்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா, அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றுமில்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம், ஆனால் மூழ்கி போகவில்லையப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா,
பலவித சோதனையா புறமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டீர் புது இருதயம் தந்து விட்டீர் எங்கள் தலையை எண்ணினார்
ஹalleluya. ஆமென். இயேசு என் கூட இருக்கணும். இந்த காலங்களை பார்க்கும்போது, இந்த நேரங்களை பார்க்கும்போது, அவங்க என் கூட இருக்காங்க, இவங்க என் கூட இருக்காங்கல்ல, இயேசு என் கூட இருக்கணும். ஹalleluya. சர்வ வல்லமையுள்ள தேவன் என் கூட தான் இருக்கணும். ராஜாதி ராஜா என் கூட தான் இருக்கணும். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் என் கூட இருக்கணும். ஆமென். இஸ்ரவேலர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிற்று. ஹalleluya. அவர் 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 நம்ம விட்டு போயிட்டார் வச்சுக்கோங்க. அவர் நம்ம விட்டு விலகிட்டார் வச்சுக்கோங்க. ஹalleluya. ஆமென். யூதாஸ் காரியத்தை விட்டு இயேசு விலகினார். யூதாஸ் காரியத்தை விட்டு இயேசு விலகினார். நம்முடைய வாழ்க்கை நிர்பந்தமாக முடிந்தது. நம்முடைய வாழ்க்கை நிர்பந்தமாக முடிந்தது. இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை விட்டு இயேசு விலகி போனார்னா, ஹalleluya, நம்முடைய வாழ்க்கை நிர்பந்தமாக இருக்கும். தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. நீங்க எதை வேணாலும் விட்டுருங்க, எதை வேணாலும் இழந்துருங்க, இயேசுவை விட்டுறாதீங்க, இயேசுவை இழந்துடாதீங்க. லெவல்ல வச்சிருக்காருன்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய ராஜாவாகிய கர்த்தர், அவர் ஒருத்தர் தான் உங்க மேலே என் மேலே அக்கறையும் பாசமும் அதிகமா இருக்கும். ஹalleluya. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. உங்களை பக்கத்துல யாரையும் பார்க்காதீங்க, இயேசுவை மட்டும் பக்கத்துல இருக்கிறவரா பாருங்க. நிறைய பேர் என்ன யோசிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, என் பக்கத்துல யாராவது நிக்கிறாங்களா, யாராவது பாடுறாங்களா, யாராவது கை தட்டுறாங்களா அப்படின்னு பாக்குறீங்களா? பார்க்காதீங்க. உங்க பக்கத்துல இயேசுவை பார்த்து இருக்கிறவரா பாருங்க. ஹalleluya, ஹalleluya. அப்படியே ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். உம் பாதம் பணிந்தோம் என்னாலும் தூதிய உண்மை அன்றி உண்மை இல்லாம யாரை பாட போறோம்னு சொல்லி ஒரு பாடலை பாடி கரங்களை தட்டி வாய திறந்து தெரிந்த ஒரு பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாம் சேர்ந்து உம் பாதம் பணிந்தேன், உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் தூதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசையா உம்மை நம்பி உள்ளம் பொங்குதே, இயேசையா இந்த நன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் சொல்லுங்க. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துணையே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசையா ஏசையா உந்தன் உள்ளம் பொங்குதே.
திருக்கும் கோடியாய் அடியேன் படர்ந்திலங்க கனி செடி நீலைத்திருக்கும் கோடியாய் அடியேன் படர்ந்திலங்க கீழை நறுக்கி கலை பிடுங்கி கர்த்தர் காத்தென்னை சுத்தம் செய்து கீழை நறுக்கி கலை பிடுங்கி கர்த்தர் காத்தென்னை சுத்தம் செய்து உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன் உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன் உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே அப்படியே இருக்க இடங்களில் முழங்கால் படிட்டு கண்களை மூடி நான் ஜெபிப்போமா? இருக்க இடங்களில் அப்படியே கண்களை மூடி முழங்கால் படிட்டு பரிசுத்த தேவாதி தேவனை உடைய சமூகத்திலே தாழ்த்தி நம்மை வெறுமையாக்கி நாளை கொடுத்த தேவ நாம மகிமைப்படத்தக்கதாக உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை நம்மளோடு கூட இருக்கத்தக்கதாக